ஹாய் கேஸ், குட் மார்னிங். ஒரு சின்ன கதை கேட்கலாமா? வசந்தி சாந்தின்னு 2 சகோதரிகள். அவங்க அப்பா ஒரு பிஸ்னஸ்மேன், அவங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃபாக வீட்டிலே தான் இருக்காங்க. இவங்களுக்கு ஏகப்பட்ட சொத்துக்கள்லாம் இருக்குது. ஆனாலும் இவங்க 2 பேருக்கும் அவங்க அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், வெளியே அவரோட போகணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஆனால் அது எப்பவுமே நடந்ததே இல்லை. அதே ஏக்கத்திலேயே வளர்றாங்க. நாளடைவில் பெரிய பொண்ணாயிடுறாங்க. வசந்திக்கும் கல்யாணம் ஆகுது. ஆனால் அவளோட திருமண வாழ்க்கை சரியாக அமையலை. அதனால் அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கே வந்து அவங்க கூடயே இருக்கா. கிளப்ல மெம்பராக இருக்கிறது, மகளிர் குழுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அழைச்சிட்டு வந்து அவங்களுக்காக செலவு பண்ணுறது, இது மாதிரி பணத்தை வீண் விரயம் செஞ்சுட்டு இருந்தா. ஆனால் சாந்தி அப்படி கிடையாது. சமூக சேவை செய்கிறதுல ரொம்ப ஆர்வம் அவளுக்கு. ஆனால் வீட்டில் கேட்டால் யாருமே ஒத்துக்கலை. இவ்வளோ பணம் இருக்குது, இவ்வளோ சொத்துக்கள் இருக்குது, நீ ஏன் இப்படி ரோட்டில் போய் அலையணும், எல்லாத்துக்காகவும் போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு துளி கூட விருப்பம் கிடையாது. ஆனால் சாந்தி அதை எதுவுமே பொருட்படுத்தலை. நான் வீட்டை விட்டு வெளியே போய் கூட நான் அதெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறா. அவளால் முடிஞ்ச உதவிகளை செய்வா. பெண்களுக்காக போராட்டம் பண்ணி அதற்கான வெற்றியையும் பெற்று தருவா. அதே மாதிரி சந்திரன் அப்படிங்கிறவனும் சமூக சேவை செய்யறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுறவன். அவனோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப பெருசு. அவங்களுக்கு இல்லாத சொத்து பத்தே இல்லை. கண்ணு கெட்டின தூரம் வரையும் எங்களோட சொத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ரொம்ப பெருமைப்படுவார். இருக்க சொத்து தான் சேர்ப்பாரே ஒழிய இருக்கிறத யாருக்காகவும் பங்கு போட்டோ இல்லை விற்கிறதுக்காகவோ கொடுக்க மாட்டார். சந்திரன் வந்து ஏழை மக்களுக்காகவும் விவசாயிகளுக்காகவும் போராட்டம் பண்ணக்கூடிய ஒரு ஆள். சமூக சேவை செய்யறதுல அவனுக்கு ரொம்ப விருப்பம் இருக்குது. அதனால வெளியே போய் எல்லாத்துக்கும் என்னென்ன தேவையோ அதெல்லாமே பூர்த்தி செய்வான். அது மட்டும் இல்லாமல் விவசாய நிலங்களில் இறங்கி விவசாயம் பண்ணுவான். ஏழைகளுக்கு உதவியும் செய்வான். இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அப்பாவுக்கு கோபம் வந்துடுது. அவன் வீட்டுக்கு போன உடனே அவனை நிப்பாட்டி, நமக்கு இருக்க சொத்துக்கு 7 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்லாம், நீ ஏன் இப்படியெல்லாம் கஷ்டப்படுற, உன்னை யார் போய் விவசாய நிலத்துல எல்லாம் விவசாயம் பண்ண சொல்லாது, எதுக்காக நீ இப்படி ரோட்லையும் மழையிலையும் வெயில்லையும் அலைஞ்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு கோவம் வந்துடுது. திட்டிகிட்டு இருக்காரு. ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் கூட பொருட்படுத்தலை சந்திரன். அவன் வேலையை அவன் செஞ்சுட்டே தான் இருந்தான். அவங்க அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கூட வேலை பார்க்குற பிஸ்னஸ்மேன் எல்லாருமே வந்து இவன் செய்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அப்பாட்ட சொல்லிட்டு கேலி பண்ணி சிரிக்கிறாங்க. என்னடா உன் பிள்ளை இப்படி வளர்த்து வச்சுருக்க, உன் சொல் பேச்சு கேட்க மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேலி பண்ணி சிரிக்கிறாங்க. அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. சந்திரன் கிட்ட அதை பற்றி சொல்லிட்டு, நீ இதை விட போறியா இல்லையா அப்படின்னு கேட்டு ஒரே சண்டை கட்டுறான். அதுக்காக ஒரே வார்த்தையில், நான் சமூக சேவை தான் செய்வேன், எனக்கு இதில் ஆர்வம் இருக்குது, நான் இதை தவிர வேறு எதையும் செய்ய மாட்டேன், உங்கள் பிஸ்னஸை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துடுறான். ஒரு போராட்டத்துக்காக போகிறான். அப்போதைக்கு அங்கே சாந்தியும் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு அங்கே இருக்கா. 2 பேருமே மீட் பண்ணிக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. அவங்களோட கேரக்டரும் ஒத்து போகுது. அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சி போகுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்ப ஆரம்பிக்கிறாங்க. சமூக சேவையை பற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிறாங்க. நான் இப்படிலாம் பண்ணுவேன், நீ இப்படிலாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சமூக சேவையில் அது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நாளடைவில் 2 பேருமே கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. இதை 2 பேர்த்தோட வீட்லையும் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. சந்திரனோட அப்பாவுக்கு இதில் துளியுமே விருப்பம் இல்லை. என்னோட சொத்து பத்தில் ஒரு பங்கு கூட உனக்கு நான் தரமாட்டேன், நீ வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி போக சொல்லிடுறாரு. ஆனால் சாந்தியோட அக்காவும் அவங்களோட அப்பா அம்மாவுமே இதுக்கு வந்து துளி கூட விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அந்த பையனை போய் நீ கல்யாணம் பண்ணுறியே, அவனோட பேக்ரவுண்டு இருந்தாலும் இப்போதைக்கு அவன் வெறும் தனி மனுஷன்தான், அவனை கட்டிட்டு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு துளி கூட விருப்பம் இல்லை. அவங்க அக்கா அவங்க வீட்டில் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக என்னென்னமோ பேசி அவளை வெளியே அனுப்பிச்சி விட்டுறா. அந்த சொத்தை நம்மளே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாந்தியை வெளியே துரத்தி விடுறதுக்காக அவங்க அப்பா அம்மாட்ட பேசுகிறான். அவங்க அப்பா அம்மாவும் அவளை வெளியே துரத்தி விட்டுறாங்க. இவ வந்த உடனே 2 பேருமே வெளியே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை மட்டும் வச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. தனியாக ஒரு வீடு எடுத்து அவங்க தங்கி சமூக சேவையும் செஞ்சுட்டு அவங்களோட தேவைகளையும் பூர்த்தி செய்கிறாங்க. நாளடைவில் குழந்தையும் பிறக்குது. அதை பார்க்கறதுக்காக அவங்க 2 வீட்டில் தரப்பில் இருந்தும் 2 பேருமே வர்றாங்க. ஆனால் இவங்களுக்கு அதில் துளி கூட விருப்பம் இல்லை. நாங்கள் கஷ்டப்படுற நேரத்தில் நீங்கள் துணையாக நிற்கலை, இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சேர்க்கவே இல்லை. இவங்களா தனியாக நின்று அந்த குழந்தையும் வளர்க்குறாங்க. சந்தோஷமாக அவங்க ஹாப்பியாக லைஃப்பை லீட் பண்ணுறாங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டாடா பாய் அண்ட் டேக் கேர்.